அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, உரிமை கோரப்படாத முதலீடு ரூபாய் 2,00,000 கோடி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது என்ன உரிமை கோரப்படாத முதலீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வங்கிகள்ல காசு போட்டு வச்சிருப்போம். போஸ்ட் ஆஃபிஸ் பேங்க்ல காசு போட்டு வச்சிருப்போம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, காப்பீட்டு நிறுவனங்கள்ல காசு போட்டு வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ போட்டு வச்சுட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அத எடுக்காம விட்டுருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வயது முதிர்ச்சியினால இறந்து போயிருப்பாங்க. அவங்க மகன்கள் கிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம். மகன்களோ, மகள்கள் கிட்டயோ சொல்லாம இருந்திருக்கலாம். அப்படி ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டே இருக்கு அப்படிங்கிறது தெரியாம விட்டுருக்கலாம். ஒருவேள மறந்திருக்கலாம். இந்த மாதிரியான காரணங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரிமை கோரப்படாத முதலீடுகள் அப்படிங்கிறது ஒரு தொகை வந்து கணிசமான தொகை வந்து தேங்கிக்கிட்டே தான் இருக்கு வருஷம் வருஷம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அந்த உரிமை கோரப்படாத தொகை அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட 2,00,000 கோடியாக உயர்ந்திருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப ஒரு முதலீட்ட எப்போ உரிமை கோரப்படாத முதலீடா நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னா, வங்கிகள்ல 10 ஆண்டுகளுக்கு மேல செயல்படாம இருக்கக்கூடிய முதலீடுகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த தொகைகள்லாம் இருக்கு இல்லையா? அததான் என்னன்னு சொல்றாங்க? அ உரிமை கோரப்படாத முதலீடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரிசர்வ் வங்கி சார்புல பார்த்தீங்கன்னா, டெபாசிட் கல்வி விழிப்புணர்வு நிதி அப்படிங்கிற ஒரு நிதி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த டெபாசிட் கல்வி விழிப்புணர்வு நிதியில வந்து சேர்த்துருவாங்க. 10 வருஷத்துக்கு மேல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் எடுக்காமயே இருந்தோம்னா, அத கொண்டு போய் அங்க சேர்த்துருவாங்க. சரியா? இப்போ அ முதலீட்டாளர்கள் இருக்காங்க. இல்ல நம்ம குடும்பத்தினரே இருக்காங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா தெரிய வருது. தெரிய வந்துருச்சு அப்டின்னா, அந்த ஆர்பிஐயோட அந்த போர்ட்டல்ல போய் அவங்க பான் நம்பர் இந்த மாரியான விஷயங்கள குடுத்தாங்க அப்டின்னா, எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் போட்டுருக்காங்க, இப்போ எவ்வளவு இருக்கு, அத எப்படி எடுக்கிறது, அந்த மாரியான டேட்டாஸ் எல்லாமே அதுல குடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த உரிமை கோரப்படாத தொகைகள் 2,00,000 கோடியாக இருக்கு அப்டிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பங்குச் சந்தையிலேயே உரிமை கோரப்படாத தொகையாக ஒரு 110 கோடி கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம, அதனுடைய மதிப்புகள் அப்படின்னு பார்க்கிறப்போ 1,00,000 கோடிய தாண்டி இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, லாப பங்கு டிவிடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 6,000 கோடிக்கு மேல இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? இது எல்லாமே பார்த்தோம்னா, நமக்கு 2,00,000 கோடி கிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தகவலாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாமே தீர்க்கணும். இந்த ஒரு பிரச்சனைய தீர்க்கணும். உரிய பணத்த அவங்களோட உரிமைக்காரர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, நிறுவனங்கள் சட்டம் இருக்கு இல்லையா? கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல வந்திருக்கும். அந்த கம்பெனிஸ் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா, முதலீட்டாளர்கள் கல்வி மற்றும் பாதுகாப்பு நிதி ஆணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதாவது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டார் எஜுகேஷன் அண்ட் புரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தொடர்ந்து 7 ஆண்டுகளுக்கு மேல பரிவர்த்தனையில இல்லாத பங்குகள என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இந்த ஐஇபிஎஃப்ஏக்கு வந்து மாத்திருவாங்க. அதுல உங்களுடைய பான் நம்பரு, அது மட்டும் இல்லாம ஒரு சில அந்த தரவுகள வந்து போட்டீங்க அப்டின்னா, எவ்வளவு உரிமை நீங்க உங்களுடைய தொகை எவ்வளவு இருக்கு அப்டிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரியான தொகைகள வந்து சீக்கிரமா உரிய நபர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்டிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கமும் ஒரு சில தளர்வுகள வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு உரிமை கோரப்படாத தொகை உங்க குடும்பத்துக்கு ஒரு ரூ. 5,00,000 இருக்கு அப்டின்னா, நீங்க வாரிசு சான்றிதழ் அந்த மாரி எந்த விஷயத்தையும் சமர்ப்பிக்க தேவையில்ல. டைரக்ட்டாவே போய் எடுத்துக்கலாம். ஒரு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ மட்டும் குடுத்தா போதும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க நமக்கு குடுத்திருக்காங்க. உரிமை கோரப்படாத தொகைகள் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறத இங்க நமக்கு சொல்ல வராங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வளர்ச்சியை அதிகரிக்கும் வளர்ச்சியை ஆதரிக்கும் ரிசர்வ் வங்கியின் கொள்கை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சமீபத்தில ரிசர்வ் வங்கியோட இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சது. பணவியல் கொள்கை குழுவோடைய 2 மாதத்துக்கு ஒரு தடவ அந்த குழுவோடைய சந்திப்பு அப்படிங்கிறது இருக்கும். அந்த குழுவினுடைய முடிவுகள தான் இங்க நமக்கு குடுத்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெப்போ விகிதம் அப்படிங்கிறத 5.5ஆக குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வங்கிகள் வைத்திருக்கக்கூடிய அந்த இருப்பு தொகை அதனுடைய அந்த ரேஷியோவையும் வந்து பார்த்தீங்கன்னா, 4%லேருந்து 3%ஆ வந்து நமக்கு குறைச்சிருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெப்போ விகிதத்த குறைச்சனால அ மத்திய வங்கி கிட்ட இருந்து கமர்ஷியல் பேங்க் இருக்காங்க இல்லையா? வணிக வங்கிகள் அதிகமான ஒரு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து கடன்கள வாங்கிக்க முடியும். இதனால என்ன ஆகுது? அ வணிக வங்கிகளுக்குன்றது மக்கள் என்ன பண்ண முடியும்? கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து கடன்கள வாங்கிக்க முடியும். அப்ப வணிக வங்கிகள்னால அதிகமான கடன்கள குடுக்க முடியும். ரெப்போ ரேட் கம்மியாச்சு அப்படின்னா. அதே மாரி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது கம்மியாகுறதன் மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா, வணிக வங்கிகள் கிட்ட இருக்கக்கூடிய இருப்பு அப்படிங்கிறது ரிசர்வ் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து அதிகமாகுது. இதனாலயும் அவங்கனால கடன்கள அதிகமாக வழங்க முடியும். இப்ப கடன்கள அதிகமா வழங்குறது மூலியமா என்ன ஆகும்? நம்மனால தொழில்கள தொடங்க முடியும். வேலை வாய்ப்புகள உருவாக்க முடியும். பொருளாதாரத்துல நமக்கு வந்து ஒரு புரொடக்ஷன் அது எல்லாத்தையுமே இன்கிரீஸ் பண்ணி
எல்லாத்தையுமே வந்து ஜிடிபி குரோத்த வந்து நம்மனால காட்ட முடியும். சரிங்களா? ஸோ இப்ப பொருளாதார பார்வையில என்னலாம் நமக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவீக்கம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ வந்து பணவீக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 3.16% இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நுகர்வோர் பணவீக்கம். கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் படி பார்த்தோம்னா, நமக்கு அந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 3.16% இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரிசர்வ் வங்கிய பொறுத்தவரைக்கும் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 2%லேருந்து 6% வரைக்கும் இருக்கலாம். இப்ப ரிசர்வ் வங்கி 6% கிட்ட இன்ஃப்ளேஷன் இருந்துச்சுன்னா, வட்டி விகிதங்கள கம்மி பண்ண மாட்டாங்க. ஆனா, இப்ப நமக்கு எவ்வளோ இருக்கு? 3% சம்திங் தான் இருக்கு. அதனால வட்டி விகிதங்கள கம்மி பண்ணியிருக்காங்க. அததான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்தது வளர்ச்சி கவலை. ஓகேங்களா? போன நிதியாண்டுல பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. இன்ஃப்ளேஷன் அதிகமா இருந்தனால என்ன பண்ண முடியல அப்டின்னா, நம்மளால வட்டி விகிதங்கள குறைக்க முடியல. அதனால கடன்கள அதிகமா வழங்க முடியல. ஆனா, இப்போ இன்ஃப்ளேஷன் கம்மியானனால நம்ம வட்டி விகிதங்கள குறைச்சிருக்கோம். இதனால வளர்ச்சிய வந்து நம்ம எடுத்துட்டு வர முடியும் அப்டிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உலகளாவிய பிரச்சனைகள் அப்டின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி நம்மளுடைய பொருளாதாரம் அப்டிங்கிறது கச்சா எண்ணெயோடைய ஏற்ற இறக்கம், அந்த விலை ஏற்ற இறக்கம், ரஷ்யா, யுக்ரைன் போர், இஸ்ரேல், ஹமாஸ் போன்ற போர்கள்னால இந்தியாவோட பொருளாதாரம் ஒரு இடத்துல அச்சுறுத்தலாக தான் இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா, பொருளாதார விளைவுகள் அப்டின்னு பார்க்கிறப்ப கடன் மற்றும் நுகர்வு உயர்வு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கடன்கள அதிகமா வழங்க முடியும். அதே மாதிரி அ நுகர்வு அப்படின்னா கன்சம்ப்ஷன் அப்படிங்கிறதுமே அதிகமாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பண வழங்கல் அப்படின்றப்ப நமக்கு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கம்மியாகுறதன் மூலியமா அ இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ஒரு 2,5 லட்சம் கோடி பணம் வங்கிகளுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. கூடுதலா கிடைக்க போகுது. அதனால கடன்கள அதிகமா வழங்க முடியும். வளர்ச்சிக்கு உண்டான ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். பணவீக்கம் அப்படிங்கிறது ஏறக்குறைய 3.7% இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா பங்குச் சந்தையோட பார்வை. பங்குச் சந்தையில என்ன மாதிரியான ஒரு தாக்கங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பங்குகளுடைய விலைகள் வந்து உயர ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, சந்தை எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது குறுகிய காலம் குறுகிய காலம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கடன் வட்டியுடன் தொடர்புடைய பங்குகளுக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சில பங்குகளுக்கு வந்து வட்டியோட போட்டு குடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா, ரிசர்வ் வங்கி வந்து ஒரு நியூட்ரலான ம நிலைப்பாடு வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஒரு நடுநிலைமையான நிலைப்பாட வந்து எடுத்திருக்கிறனால, நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆபத்திலயும் போய் முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகளுடைய லாபம் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, நெறைய கடன்கள குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கடன்கள குடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்மியாகுறப்ப, நெறைய பேர் போய் கடன்கள வங்கிகிட்ட இருந்து வாங்குவாங்க. சரிங்களா? கடன்கள வாங்குறது மூலியமா வங்கிகள் கிட்ட இருக்கக்கூடிய டெபாசிட் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும். வங்கிகளுக்கு லாபம் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும். ஏன்னா, வங்கிகள் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் என்ன பண்றாங்க? கடன்கள குடுக்குறாங்க. ஸோ, இதனால ஒரு வங்கிகளுக்கு வரக்கூடிய லாபம் அப்படிங்கிறது கம்மியாகும். சரிங்களா? ஸோ, வங்கி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப துறைகள் மற்றும் விளைவு அப்படின்னு பார்க்கிறப்ப, வங்கிகளுக்கு கடன் வளர்ச்சி அதிகரிக்கும். வங்கிகளின் லாபம் அப்படிங்கிறது கம்மியாகும். சரியா? இது நம்ம பொருளாதாரத்துக்காக பார்க்கிறப்ப இது ஏத்துக்கலாம். பட் ஸ்டில் வங்கிகளுடைய கண்ணோட்டத்துல பார்க்கிறப்ப நமக்கு லாபம் அப்படிங்கிறது குறையும். ரியல் எஸ்டேட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இஎம்ஐ பேஸ் பண்ணி வீடுகள் வாங்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை அதிகமாகும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. அதே மாரி தான் கார் வாங்க இந்த வாகனம் எல்லாமே இஎம்ஐ போட்டு எடுக்கிறது எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும். உள்கட்டமைப்பு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, புதிய திட்டங்கள் தொடங்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, வட்டி விகிதம் கம்மியா இருக்கு. நுகர்வோர் பொருட்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஏன்னா, இஎம்ஐ அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். சரிங்களா? ஏன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த பேசிஸ்ல தான் இங்க குடுத்துருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வைங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 2 முக்கியமான ஆர்டிகிள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.